காந்தாரா அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த ஊரோட காக்கும் கடவுளா காந்தாரி அம்மன் இருந்தாங்க. அவங்க அந்த மரத்துல இருக்கிறதா நம்பி அந்த ஊர் மக்களும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த கோயிலுக்கு ஒரு பணக்காரன் வந்தார். இந்த இடத்துல ஃபேக்டரி கட்ட போறதுக்காகவும் அதுக்காக அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிறதுக்காகவும் சொன்னார். அங்க சாமி கும்பிடுற பாட்டி, முதல்ல காந்தாரி அம்மனை பத்தி தெரிஞ்சுக்கோ, அது எங்களோட குலதெய்வம், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா செய் அப்படின்னு சொன்னாங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நிறைய துர்மரணங்கள் நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்க அகோரி கிட்ட போயிட்டு, ஏன் சாமி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அகோரி, உங்க கிராமத்துல இருக்க ஒரு கன்னி பெண்ணு அதுக்கு அந்த கிராமத்துல யாருமே இல்லாத அனாதை காந்தாரின்ற பெண்ணு தான் ஒத்துக்கிட்டான். அவ அதே மாதிரி அவளை உயிரை தியாகம் பண்ணி அந்த ஊர் மக்களையும் காப்பாத்தினான். அமாவாசை அன்னைக்கு ஒரு குண்டம் வளர்த்து அந்த குடத்துல அந்த பெண் அவளோட உயிரை தியாகம் பண்ணா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் காந்தாரி கடவுளா மாறி இந்த மரத்துல வந்து தங்கிட்டா. அன்னையில இருந்து கிராமத்து மக்கள் காந்தாரிய கடவுளா வணங்குறாங்க. காந்தாரியும் இந்த மக்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி தரான் அப்படின்னு காந்தாரி அம்மனை பத்தி அந்த பாட்டி சொன்ன கதையெல்லாம் நான் நம்புறதா இல்ல, நான் இங்க ஃபேக்டரி கட்டி தான் தீருவேன் அப்படின்னு அந்த பணக்காரன் சொன்னான். ஊர் மக்கள் அவங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சியும் அவன் அந்த மரத்தை வெட்டிட்டு அங்க ஃபேக்டரியை கட்டினான். இந்த பணக்கார பரமசிவத்துக்கு ஒரு எதிரி இருந்தான். அவன் பேர் நாராயணன். இந்த நாராயண பரமசிவன் தனக்கு தொழில போட்டியா இருக்கிறதுனால அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சான். அதுக்காக ஒரு மந்திரவாதி கிட்ட போய் உதவியும் கேட்டான். உடனே அந்த மந்திரவாதி ஒரு குட்டிச்சாத்தனை வர வச்சு அத பரமசிவத்துக்கு எதிராக ஏவி விட்டாரு. அன்னைக்கு ராத்திரி பரமசிவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் திடீர்னு ரோட்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ அங்க யாரோ சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா குட்டி சாத்தான் வந்துருச்சு. அந்த குட்டி சாத்தான், பரமசிவம் இன்னைக்கு உனக்கு மரண நிச்சயம் அப்படின்னு சிரிச்சிச்சு. உடனே அங்க காந்தாரி அம்மன் தோன்றுச்சு. காந்தாரி அம்மனை பார்த்த உடனே சாத்தான் பயந்து ஓடிச்சு, என்ன விட்டுடு அப்படின்னு அங்க இருந்து ஓடியே போயிடுச்சு. இந்த சமயத்துல மயக்கம் அடைஞ்சிருந்த பரமசிவம் எந்திரிச்சு பார்த்து காந்தாரி அம்மனுக்கு வணங்கினான். அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். நான் உங்க மரத்தை வெட்டினேன், இருந்தாலும் நீங்க என்னை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு காந்தாரி அம்மன், இந்த எல்லையில இருக்க மக்களை காப்பாத்துறதா என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. தன் தவற உணர்ந்த பரமசிவம் அதே இடத்துல காந்தாரி அம்மனுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டி அந்த ஊர் மக்களுக்கு அதை அர்ப்பணிச்சான்.